ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு பார்ட் 2க்கான வேறு லெவல் செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதாம்மா எந்த தப்பும் இல்லைன்னு அழகரும் ஆதியும் நிரூபிச்சிட்டாங்க. பாரதி மேலே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காப்புல நம்ம ஆதி செம்ம மாதம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தர்மலிங்கம் ஆள் கரெக்டாக சாரதாம்மா பேரை சொல்லி மாட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா பாரதி செம்ம கோவத்தில் இருக்கிறப்ப இனிமேல் இப்போ புரிஞ்சிச்சா, இனிமேல் ஆதி இனிமேல் என்கிட்ட எந்த முகத்தை வச்சுட்டு நீங்கள் பேசுவீங்கிற லெவலுக்கு பாரதி பேசிடுறாங்க. அப்போ கரெக்டாக அழகர் மட்டும் அங்கே ஆதி அங்கேருந்து வெளியில் போய் நின்றுட்டு இருக்காங்க கார்கிட்ட. அப்போ கரெக்டாக அழகர் அவர் வாக்குமூலம் கொடுக்குறத சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா தனியாக கார் ஓட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் என்கிட்ட 2 லட்ச ரூபா காசு கொடுத்து இந்த மாதிரி இன்னும் தமிழை நல்லா பத்திரமா பார்த்துக்க, வேண்டியது சாக்லேட்டு எல்லாமே வாங்கி கொடு, மற்றபடி ஒரு 2 நாள் கழித்து இங்கே மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு விட்டுரு அப்படிங்கிற லெவலுக்கு எனக்கு சொன்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன், மற்றபடி நான் வேறு எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே இந்த பக்கம் அழகருக்கு இது தெரிஞ்சது. ஏன்னா சாரதாம்மாவுக்கு தான் கார் ஓட்ட தெரியாதே அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஆதியை பார்த்து கூப்பிட்றதுக்காக ஓடிடுறாங்க. அழகர் கூட்டிகிட்டு ஆதி நிச்சயமாக சொல்கிறேன், அம்மா தப்பே செய்யலை, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் பாரதி கிட்ட நிரூபித்து காட்டுறேன் அம்மா தப்பு செய்யலைன்னு, வா உள்ளே போகலான்னு ஆதி கையை பிடிச்சி டக்குன்னு உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா சார் ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசணும், என்னை கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் முடியாது, நான் இவரை நீதிபதி கிட்ட அழைச்சிட்டு போக போகிறேன், அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் ஒரு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வேலையே கிடையாது சார், நான் இப்போ 5 நிமிஷத்தில் நிரூபித்து காட்டுறேன் சார், எதுக்காக சார் நீங்களும் கஷ்டப்படணும், நான் அவங்க சாரதாம்மா தப்பு செய்யலைங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நீங்கள் அவங்கள கேட்டு கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோன்னே அழகர் ஒரு 5-6 ஃபோட்டோ போடுறாங்க. இதில் யார் சாரதாம்மான்னு மட்டும் இப்போ கரெக்டாக நீ சொல்கிற, அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோங்க நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவர் இது வரைக்கும் முன்ன பின்ன சாரதாவை பார்த்ததில்லைங்கிறனால கரெக்டாக ஒரு தப்பான ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இவங்க தான் சாரதாம்மா, இவங்க தான் கார் ஓட்டிகிட்டு 2 லட்ச ரூபா என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்துக்கோங்க சார் இவங்க தான் சாரதாவாம், யார் என்னன்னு கூட தெரியாது, யாரோ ஒருத்தன் சொன்னான்ட்டு இப்படி நீங்கள் எங்களை சந்தேகப்படுறீங்களே, இது நியாயமா பாரதி, தெரிஞ்சுக்க, இனிமையாவது எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காத அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க அழகர். உடனே இது போடும் சார், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அடிக்கிறாங்க. மரியாதையாக நீ உண்மையை சொல்கிறியா, இல்லைன்னு வச்சுக்கையா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், எங்ககிட்டயே இந்த தைரியத்தில் இப்படி பொய் சொல்லிகிட்டு இருக்க, நான் பாரு அவங்கள தேவையில்லாமல் சத்தம் போட்டு அம்மந்தம் இல்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன், இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப, சொல்லிடுறேன் சார், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்தாங்க கார்லேருந்து, அவர் காசு கொடுத்தாங்க, ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு எனக்கு அவங்க முகத்தெல்லாம் பார்த்தது கிடையாது, கொடுத்ததை நான் வாங்கிட்டு இதை மட்டும் செய்ய சொன்னாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் இப்படிலாம் இவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, இவங்ககிட்டேருந்து நான் உண்மையை வாங்கி தரேன்னு அழகர் அவங்க முன்னாடியே சட்டையை பிடிக்க ஆரம்பித்தோன்னே, பரவாயில்ல சார் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவங்ககிட்டேருந்து உண்மையை வாங்க வேண்டியது என்னோடய பொறுப்பு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்க சார், தப்பாக அவங்கக்கிட்ட கோவத்தில் 2-3 வார்த்தை சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு, பரவாயில்ல இருக்கட்டும் சார், நீங்கள் சொன்னதை மட்டும்தானே சார் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பக்கம் பாரதிக்கு கிட்ட எதுவுமே பேசாமல் ஆதி செம கோவத்தில் முறைச்சிட்டு அங்கே போயிடுறாங்க. அழகரும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போனப்போ தான் ஏம்மா எதுவாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு செய்யாமல் அதிகாரி பாரதிக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனையை நல்லா சிந்திச்சுட்டு இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பாரதி அழுதுகிட்டே இருக்காங்க. ஆதி முன்னாடி ஆதி நான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னா, அழகர் செம்ம கோவத்தில் சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க பாரதியை, என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, ஒரு விஷயம் நடந்தால் எது சரி எது தப்புன்னு உன்னால் சிந்திச்சு கூட பார்க்க முடியாதா, நீ மாட்டுக்கும் ஆதியோட அம்மா தானே, அவங்க இப்படி செய்வாங்களான்னு ஒரு செகண்ட் நீ யோசிச்சிருக்கலாம்ல, ஆதி தான் சொன்னான்ல உங்ககிட்ட பாரதி, அவன் நிரூபித்து காட்டுறேன் எங்கள் அம்மா தப்பு செய்யலை அப்படிங்கிறப்ப, அது வரைக்கும் கூட உங்களால் பொறுக்க முடியாமல் இவ்வளோ தூரம் நீங்கள் அவசரப்பட்டு அவங்க மேலே இப்படி புகாரெலாம் கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம், இப்போ அவன் மேலே தப்பே இல்லைன்னு நாங்கள் நிரூபிச்சிட்டோம், இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க இப்போ அப்படின்னு கேட்டோன்னே, தப்பு தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி கோச்சிக்கிட்டு கோவமாக போகிறாங்க. என்ன எதுவும் பேசாமல் பார்க்குறீங்களா, உங்களை திட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போகிறேன், நானும் மனுஷன் தானே, எனக்கும் அம்மா பாசம் எல்லாமே இருக்க தானே செய்யும், தயவு செஞ்சு பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கோச்சிட்டு போனோன்னே, பாரதி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றும் சேர்ந்தீங்க, மறுபடியும் நீங்கள் திரும்ப செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருந்து அப்புறம் மன்னிப்பு கேட்டால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரின்ட்டு இந்த பக்கம் ஆதி வர்றதுக்காக வீட்டில் வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக லக்ஷ்மி அம்மா வராங்க. இந்த நீ சமைச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், சாம்பார் இட்லி எல்லாம் வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப அம்மா சாரதாம்மா எங்கே அப்படின்னு கேட்டோன்னா, நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாரதி உனக்கு விஷயம் தெரியாதா இன்னமும், அவங்க தான் வீட்டை விட்டு கிளம்பி நீ போ சொன்னன்ட்டு கிளம்பி மத்தியானமே அவங்க போயிட்டாங்க
அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாரதி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னா, பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நீ வந்து அவ்வளோ தூரம் அவசரப்பட்டு அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் வந்து சத்தம் போடக்கூடாது. இல்லை அவங்க நிறைய தப்பு செஞ்சால் என்ன அவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க, உங்ககிட்ட வந்து சண்டை போட்டாங்க, அதை வந்து நீ கொஞ்சம் அவங்க உன்னோட வயசில் பெரியவங்க தானே, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா, ஆதியோட அம்மா தானே என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு பொறுமை இல்லாமல் இருந்துட்டேன்னா இப்போ நீயும் ஆதியும் வந்து இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுமா மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நான் கிளம்புறேன். ஆதி வந்து அப்போ தான் வந்தோன்னே, வா சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னோடனே, லக்ஷ்மி அம்மா கையை பிடிச்சி உட்காந்து நீ சாப்பிட்டுட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை உட்கார வச்சு 2 இட்லி சாம்பார் ஊற்றிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயத்தில் இங்கே வந்து ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து டக்குன்னு கையெழும்பிட்டு எந்திரிச்சு போனோன்னே, என்ன ஆதி மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறேன், இனிமேல் உங்களை பார்த்து எனக்கு பேசுகிறதுக்கே வந்து விருப்பம் கிடையாதுங்கிற மாதிரி ஆதி அதிரடியாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோன்னே, இந்த பக்கம் கரெக்டாக தர்மலிங்கத்தை வந்து தேடுறாங்க அவங்க வீட்டில். அவர் வந்து ஆளையே காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப, சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அழகரோட அம்மா வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து ஆண்டாள் வந்து மறுபடியும் பழையபடி சண்டை போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அழகர் வந்து போகாத அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேர் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க. அதோட